அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்றை நடிகர் விஜய் நாளை அறிக்கை மூலமாக வெளியிட இருக்கிறார். அந்த வகையில் நாளை காலை 11 மணிக்கு அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம். வணக்கம் ஃபரிதா. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் 23 நடத்தி கொள்ள நிபந்தனையுடன் காவல்துறை அனுமதி கொடுத்திருந்த போதிலும் கட்சி பதிவு எண் ஏற்கப்பட்டது தொடர்பான அறிக்கையில் மாநாடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாமல் காத்திருங்கள் என்றிருக்கிறார் விஜய். அதனால் திட்டமிட்ட தேதியிலேயே முதல் மாநாடு நடக்குமா அல்லது மாநாடு தள்ளி போகுமா என்ற பேச்சு கட்சிக்குள்ளேயே கிளம்பியிருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். செப்டம்பர் 23 விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில் மாநாடு நடத்த விழுப்புரம் காவல்துறையிடம் கடந்த ஆகஸ்ட் 28 அனுமதி பெற விண்ணப்பித்தார்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். தொடர்ந்து மாநாடு குறித்த 21 கேள்விகளை எழுப்பினார் விழுப்புரம் எஸ்பி. அதற்கு தாவேகா தரப்பில் பதிலளித்தவுடன் மீண்டும் 33 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. காவல்துறையின் நிபந்தனைகள் விஜய் தரப்புக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்திருப்பதோடு இத்தனை நெருக்கடியா என சமூக வலைதளங்களில் கொதித்திருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள். ஆனால் போலீசார் கொடுத்த நிபந்தனைகளை விஜய் மாநாட்டுக்கு எந்த நெருக்கடியும் வராது என பலர் தெரிவித்த போதிலும் கூட நேற்றைய தினம் கூட விஜயனுடைய அலுவலகத்தை வீட்டில புசி ஆனந்த் தலைமையில முக்கிய நிர்வாகிகளுடன் மாநாடு திட்டமிட்ட தேதியிலேயே நடத்தலாமா அல்லது தள்ளி போடலாமா, ஏனென்றால் மாநாடு நடத்துவதற்கு குறுகிய காலம் இருப்பதால முக்கிய தலைவர்களை அழைப்பதற்கு சிக்கல் இருக்கிறது. 21 கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கிறது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை பின்பற்றுவதற்கு சிக்கல் இருக்கிறது. எனவே திட்டமிட்ட தேதியிலே மாநாடு நடத்தலாமா அல்லது மாநாட்டை தள்ளி போடலாமா அல்லது பொங்கல் நெருங்கிய காலகட்டத்திலே மாநாட்டை நடத்தலாமா என்றது போன்ற முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக 2-3 தினங்களுக்கு முன்பாக கூட விஜய் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருந்தார், நம்முடைய கட்சி தற்பொழுது பதிவு செய்த கட்சியாக வலம் வருகிறது. இது தொடர்பாக மாநாட்டினுடைய தேதி கூட நான் பின்னர் அறிவிக்கிறேன், காத்திருங்கள் என்று கூட அறிக்கையிலே வெளியிட்டிருந்தார். பின்னர் தற்பொழுது விஜய் அவர்கள் நாளை காலை 11 மணிக்கு பிறகு மாநாட்டு தொடர்பான முக்கிய அறிவிப்பினை வெளியிட இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த மாநாட்டுடைய தகவல் தேதி தள்ளியிடலாமா அல்லது திட்டமிட்ட தேதியிலேயே அறிவிப்பாரா என்ற பல கேள்விகள் பல கோணங்களிலே அந்த அறிக்கையை நோக்கி கட்சி தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.